இறந்து போன ராம அந்த நிலத்தை தன் தாய் மாதிரி நினைச்சிருந்தான். அறுவடைக்கு பிறகு தன் சொந்த முயற்சியால் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிக்க திட்டம் போட்டிருந்தான். கடன் வாங்கியோ பிச்சை கேட்டோ அவன் இந்த கல்யாணத்தை முடிக்க விரும்பல. என்ன மாமா பேசாம இருக்கீங்க? இவனுக்கு என்ன அதிகாரம் இந்த வீட்டுல? அவர் நிலம், அவர் பூமி. அது அடமானம் வைக்கவோ விற்கவோ நமக்குதான் அதிகாரம் உண்டு. அம்மா, மாமா, இவன் விளைச்சான் பாருங்க நெல்லு, அது அவனையே அறுத்துக்கிட்டு போக சொல்லுங்க. இந்த கொலைகார உழைப்பால உருப்பிடி சோறு கூட நமக்கு தேவை. இவனோட தயவுல வாழ வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல. ஆமாம்மா, நான் கொலைகாரம். கொள்கைக்காக ராணலலிதாங்கி படத்தில் நடிக்க மறுத்தவர் தனிப்பிறவியில் முருகனாக ஒரு காட்சியில் நடித்து கொள்கையை காற்றில் பறக்க விட்டார். எம்ஜிஆருக்கு அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா. 1952ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு மறக்க முடியாத ஒரு சிறப்பான வருடம். நடிகர் திலகம் தமிழ் திரையில் காலடி வைத்த 1952ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் நடித்த 3 படங்கள் வெளியான போதும்